ஹலோ! இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கோட கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் ப்ராப்ளம் ஆஃப் த டே இண்டெக்ஸஸ் ஆஃப் சப் அரே சம் எப்படி சால்வ் பண்றது தான் பார்க்க போறோம். ஆ இந்த கொஸ்டின்ல என்ன குடுத்திருப்பாங்கன்னா, ஒரு அரே குடுத்திருப்பாங்க. பாருங்க இங்க 1, 2, 3, 7, 5ன்னு குடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு டார்கெட் சம் 12ன்னு குடுத்திருக்காங்க. நம்ப என்ன பண்ணணும்னா, ஆ நம்ப இந்த அரேல இருந்து ஒரு சப் அரே கண்டுபிடிக்கணும். அந்த சப் அரேக்கு என்ன இருக்கணும்னா, அந்த சப் அரேயோட எலிமெண்ட்ஸ் ஓட சம் வந்து இந்த டார்கெட் சம் 12ஆ இருக்கணும். சப் அரேனா என்ன? சப் அரேனா இந்த அரேல இருந்து ஒரு சின்ன செட் ஆஃப் கன்டினியூவஸ் எலிமெண்ட்ஸ். பாருங்க இங்க சப் அரேனா 1, 2 இருக்கலாம். 1, 2, 3 இருக்கலாம். 3, 7 இருக்கலாம். ஓ சப் அரே வந்து 1, 3 இருக்க முடியாது. 2 ஏன்னா 2 1க்கு அப்புறம் வரதுனால 2 கண்டிப்பா அந்த சப் அரேல இருக்கும். இந்த 1, 2, 3, 7 ஃபுல் அரேவும் சப் அரே தான். ஸோ எல்லா எலிமெண்ட்ஸும் கன்டினியூஸா இருக்கணும் அந்த சப் அரேல. அந்த சப் அரே வந்து இந்த அரேயோட சின்ன செட்டா இருக்கலாம். இல்ல ஃபுல் அரே எலிமெண்ட்ஸ் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாரி ஒரு சப் அரே கண்டுபிடிக்கணும். அந்த சப் அரேவோட சம் வந்து டார்கெட் சம்மா இருக்கணும். பாருங்க இங்க நம்ம சப்போஸ் 2, 3, 7 எடுத்துட்டா, அதோட சம் வந்து 2 + 3 5, 5 + 7 வந்து 12. ஸோ சம் இஸ் ஈக்குவல் டூ 12. ஸோ இந்த 2 ஓட பொசிஷன் இந்த அரே வந்து 2 வந்து 2ண்ட் பொசிஷன்ல வருது. 7 வந்து 4த் பொசிஷன்ல வருது. ஸோ அதான் 2, 4ன்னு ரிட்டர்ன் பண்ணோம். இந்த 7, 5ம் 12க்கு சம் ஆகும். ஆனா நம்ப நெறைய சப் அரேஸ் வந்து டார்கெட் சம்க்கு சம் ஆச்சுன்னா, வெறும் இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ஸ தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் சப் அரே வந்து என்ன 2, 3, 7. 2 ஓட பொசிஷன் வந்து 2, 7 ஓட பொசிஷன் வந்து 4. இங்க பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க என்ன குடுத்திருக்காங்கன்னா, 1, 2, 3 அப் டூ 10 குடுத்திருக்காங்க. டார்கெட் சம் வந்து 15ன்னு குடுத்திருக்காங்க. So 1 plus 2 is 3, 3 plus 3 is 6, 6 plus 4 is 10, 10 plus 5 is 15. So இந்த சப் அரே வந்து 15க்கு சம் ஆகுது. ஸ்டார்ட்டிங் பொசிஷன் வந்து 1, எண்டிங் பொசிஷன் வந்து 5. கரெக்ட்டா? அ லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அரே வந்து 5, 3, 4ன்னு குடுத்திருக்காங்க. டார்கெட் சம் இஸ் 2. இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன சப் அரே எடுத்தாலும் அது 2க்கு சம் ஆகாது. ஸோ அந்த கண்டிஷன்ல நம்ம வெறும் ஒரு லிஸ்ட் வித் த -1 ரிட்டர்ன் பண்ணிருவோம். -1 எலிமெண்ட்டா அந்த லிஸ்ட்ல ரிட்டர்ன் பண்ணிருவோம். அவ்வளவுதான். ஸோ இதுதான் நம்ப லாஜிக்க பார்க்க போறோம். இந்த கொஸ்டின எப்படி சால்வ் பண்றது. ஸோ நம்ம ஒரு அப்ரோச் யூஸ் பண்ண போறோம். அந்த அப்ரோச்சோட பேரு தான் ஸ்லைடிங் விண்டோ. இந்த ஸ்லைடிங் விண்டோல அப்ரோச்ல என்ன பண்ணுவேன்னா, ஒரு லெஃப்ட் பாயிண்டர் வச்சுப்பேன். ஒரு ரைட் பாயிண்டர் வச்சுப்பேன். லைக் ஸ்டார்ட் ஆஃப் விண்டோவும், எண்ட் ஆஃப் விண்டோவும் குறிக்கும். ஸோ இப்போ கரண்ட் சம் ஆஃப் த ஒரு எலிமெண்ட்டும் இந்த சம்ல ஆட் பண்ணது கரண்ட் சம் வந்து 0வா இருக்கும். என்ன சம் நான் டார்கெட் பண்றேன்? 12 சம் வரைக்கும் டார்கெட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா init L, R, கட் சம் இஸ் ஈக்குவல் டு 0, 0, 0. ஸோ இதான் பண்ணியிருக்கோம். பாருங்க இங்க L எழுத போறேன் மேல, R வந்து கீழ எழுத போறேன். ஸோ இத சைஸ கொஞ்சம் குறைச்சுக்கிறேன். ஸோ L வந்து மேல எழுதுறேன். L பாயிண்டர், R பாயிண்டர் வந்து கீழ எழுதுறேன். கட் சம் வந்து ஃபர்ஸ்ட்ல 0வா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, வைல் த ரைட் பாயிண்டர் வந்து இந்த அரேக்குள்ள இருக்க வரைக்கும், நான் இந்த ஏஆர்ஆர் ஆஃப் ஆர் வந்து கர்சம்க்கு ஆட் பண்ணுவேன். ஸோ ஏஆர்ஆர் ஆஃப் ஆர் எங்க? இந்த 1 இங்க. ஸோ அத வந்து ஆட் பண்ணிட்டு, ஏஆர்ஆர நான் ஷிஃப்ட் பண்ணுவேன். ஒரு சாரி இப்ப ஷிஃப்ட் பண்ண மாட்டேன். இப்ப என்ன பாப்பேன்னா, இந்த கர்சம் வந்து டார்கெட் சம்மா ஆகுதா இல்லையான்னு. கர்சம் வந்து 1 டார்கெட் சம்மா ஆச்சா? இல்ல. ஸோ அப்புறம் என்ன பாப்பேன்னா, வைல் எல் இஸ் லெஸ் தென் ஆர் அண்ட் கர்சம் இஸ் கிரேட்டர் தென் எஸ். ஸோ இந்த இப்போ கர்சம் வந்து 1 கர்சம் வந்து 12ஓட கிரேட்டரா இல்ல. ஸோ இத நம்ம விட்டுறலாம் இப்போதைக்கு. ஸோ அப்புறம் என்னன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் பிளஸ் 1. ஸோ ஆர வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். சரியா? ஸோ இப்போ என்ன பார்க்கலாம்? மறுபடியும் இதே லூப்க்கு வருவேன். ஆட் ஆர் ஏஆர்ஆர் ஆஃப் ஆர் டூ கர்சம். ஸோ 2 பிளஸ் கர்சம் என்ன ஆச்சுன்னா 3 ஆயிரும். நம்ம கர்சம் வந்து 3 ஆயிரும். மறுபடியும் கர்சம் வந்து அ எஸ் ஓட கிரேட்டர் இல்ல. ஸோ மறுபடியும் இந்த எல் பாயிண்டர் நம்ம அ எல் பாயிண்டர் பத்தி யோசிக்க தேவையில்ல. நம்ம வெறும் ஆர் பாயிண்டர் ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ மறுபடியும் இத ஆட் பண்ணணும். ஸோ இப்போ 6 ஆயிரும் நம்ம சம். மறுபடியும் கர்சம் இஸ் லெஸ் தென் எஸ். ஸோ மறுபடியும் ஷிஃப்ட் பண்ணிடலாம் பாயிண்டர. ஒண்ணும் யோசிக்காம. இப்போ 6 பிளஸ் 7 என்ன ஆகுதுன்னா 13 ஆயிடுச்சு. இப்போ நீங்க பாருங்க. So if cursum is equal to s, cursum 13 வந்து 12 இல்ல இல்ல. Now while L is less than R and cursum is greater than S. cursum வந்து greater than S கண்டிப்பா. And L is less than R. L வந்து 0 பொசிஷன்ல இருக்கு. R வந்து 0, 1, 2, 3 பொசிஷன்ல இருக்கு. L is less than Rல. So இப்போ என்ன பண்ணனும்
cursum is equal to minus equal to ARR of L. So ARR of L வந்து 1 குறிக்குது. So இந்த எலிமெண்ட்டை நான் இங்க இருந்து மைனஸ் பண்ண போறேன். 12 ஆயிடுதா? அதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணா L வந்து ஒரு பாயிண்டரால ஷிஃப்ட் பண்ண. So L வந்து இந்த 2 குறிக்குது. R வந்து இந்த 7 குறிக்குது. So if cursum is equal to S, பார்க்கலாமா? நம்ம cursum வந்து 12, sum also 12. So இப்போ என்ன பண்ணா வெறும் இந்த ரிட்டர்ன் எல் பிளஸ் ஒன் ஆர் பிளஸ் ஒன். ஏன் எல் பிளஸ் ஒன் ஆர் பிளஸ் ஒன்னு சொல்றேன்? அவங்க பொசிஷனை கேட்கறாங்க. நம்ம இண்டெக்ஸை கூறணும். இங்க பாருங்க எல் வந்து இங்க ஒன்னா இருக்கும். ஆர் வந்து 0, 1, 2, 3 3ஆ இருக்கு. எல் வந்து ஒன்னா இருக்கு நம்மளுக்கு இண்டெக்ஸ் படி. ஆர் வந்து 3ஆ இருக்கு. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா பொசிஷன். ஸோ எல் வந்து 2ன்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆர் வந்து 4ன்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அதுதான் எல் பிளஸ் ஒன் ஆர் பிளஸ் ஒன். ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ற வேல்யூ என்ன இருக்கும்? 2, 4. ஸோ அதான் ஆன்சர் பார்த்துடலாம். பாருங்க இங்க 2, 4 இருக்கு. பர்ஃபெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கேஸுக்கு போகலாம். மறுபடியும் சேம் லாஜிக். எல் வந்து டாப்ல 1ல இருக்கும். ஆர் வந்து கீழே இங்க இருக்கும் 7ல இருக்கும். கரண்ட் சம் ஃபர்ஸ்ட்ல 0வா இருக்கும். இனிஷியலைஸ் பண்ணிட்டோமா? ஸோ வைல் எல் இஸ் இங்க L is less than R கூடாது. R is less than length of R. So இதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. While R is less than length of array. So இப்போ என்ன பண்ணனா if add ARR of R to cursor. So ARR of R என்ன இங்க 7. So அதை ஆட் பண்ணிட்டு இப்போ பார்ப்போம். While L is less than R and cursum is great. Cursum வந்து S டெஃபினட்டா இல்ல. 7 வந்து greater than 2. While L is less than R and cursum is greater than S. Cursum definitely greater than S. ஆனா L is not less than R. ஏன்னா both L உம் R உம் 0க்கு பாயிண்ட் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த பிளாக்கை நம்ம கண்டுக்க தேவையில்லை. ஏன் L is less than R ன்னு கொடுக்குறோமா இன்னொரு கண்டிஷன். ஏன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ற சொல்யூஷனுக்கு அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட் அந்த சப் அரேல இருக்கணும். நல் சப் அரேவை நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஏன்னா நல் சப் அரேக்கு வந்து சம் ஆப்வியஸா 0வா இருக்கும். ஆனா இந்த கொஸ்டின் படி நம்ம சப்போஸ் ஒரு நம்ம 0 சம் நம்ம டார்கெட் சம் 0 இருந்துச்சுன்னா நம்ம சிம்பிளி நல் சப் அரேவை வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ அதுதான் L should always be less than R. ஸோ நம்ம ஸ்லைடிங் விண்டோல அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட் இருக்கணும் ஆல்வேஸ். ஸோ அதான் L less than R இந்த கண்டிஷன் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பிளாக் இந்த குள்ள வராது நம்ம கோட் R+1. ஸோ 2 வந்து இங்க வந்தது. நீங்க வரி பண்ண தேவையில்ல. டெஃபினட்டா நம்ம கோட் வந்து சப்போஸ் இந்த சம்ம வந்து கிரியேட் ஆச்சுன்னா, அது செகண்ட் செகண்ட் பாஸ்ல அந்த சம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அத பத்தி வரி பண்ண வேணாம். நம்ம L less than equal to R போடக்கூடாது. வெறும் L less than R. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட் நம்ம ஸ்லைடிங் விண்டோல இருக்கும். ஸோ இந்த R வந்து இங்க வந்துருச்சு. ஸோ add ARR of R to cursum. இப்போ cursum என்ன? 2 plus 7 9 ஆயிடும். சரியா? Now if cursum is equal to S, 9 is not equal to S. ஓகேவா? ஆனா இங்க பாருங்க while L is less than R and cursum is greater than S, correct? இப்போ L is less than R ஆமா. L வந்து 0ல இருக்கு. பொசிஷன் 0 இண்டெக்ஸ்ல இருக்கு. R வந்து 1 இண்டெக்ஸ்ல இருக்கு. இப்போ என்ன பண்ணா cursum minus equal to ARR of L. ARR of L 7ல இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணா 9 minus 7 2 ஆயிரும் cursum. அப்புறம் L வந்து 1ஆல ஷிஃப்ட் பண்ணுவோம். ஸோ L வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. ஆரும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. இஃப் கர்சம் இஸ் ஈக்குவல் டு எஸ், கர்சம் வந்து 2, எஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ நாம என்ன பண்றோம்? ரிட்டர்ன் L plus 1 R plus 1. ஸோ 2, 2 அந்த பொசிஷனை நான் ரிட்டர்ன் பண்றேன். அது ஈஸி டு செக். பாருங்க 2 வந்து செகண்ட் பொசிஷன் இருக்கு. அது L-ம் R-ம் சேமா இருக்கும். அதுக்கு சம்மும் 2ஆ இருக்கும். இந்த வெறும் இந்த 2க்கு. ஸோ அதுதான். லாஸ்ட் கண்டிஷன்ல வரும். இது வந்து நெகட்டிவ் கேஸ். நம்ம அரேல வந்து அந்த சப் அரே கண்டுபிடிக்காத கேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து L இங்க இருக்கும். R வந்து இங்க இருக்கும். ஸோ கரண்ட் சம் வந்து 0வா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கர்சம் பிளஸ் ஈக்குவல் டு ARR ஆஃப் R. கர்சம் வந்து 5 ஆயிரும். நான் இந்த பிளாக் போக முடியாது. தோ கர்சம் இஸ் கிரேட்டர் தென் எஸ். இந்த பிளாக் குள்ள போக மாட்டோம். ஏன்? ஏன்னா நம்ம ஸ்லைடிங் விண்டோல அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட் இருக்கு. ஸோ ஆரை ஷிஃப்ட் பண்றேன். ஸோ கர்சம் இப்போ 8 ஆயிரும்.
இப்ப பார்த்தீங்கன்னா, அ L இஸ் லெஸ் தென் R அண்ட் கர்சம் இஸ் கிரேட்டர் தென் S. ஸோ இப்ப என்ன பண்ணுவோம்? அ இதுல இருந்து 5 ரிமூவ் பண்ணுவோம். L பாயிண்டர ஷிஃப்ட் பண்ணுவோம். மறுபடியும் லாஸ்ட்ல இங்க ஆர் பாயிண்டர் வந்து ஒரு நாள் ஷிஃப்ட் ஆகும். ஸோ இப்போ மறுபடியும் இங்க வரைக்கும் போவோம். ஆட் ஏஆர்ஆர் ஆஃப் ஆர் டு கர்சம். ஸோ ஏஆர்ஆர் ஆஃப் ஆர் இஸ் 4. ஸோ 7 ஆயிரும் கர்சம். எல் வந்து இந்த பொசிஷன்ல இருக்கு. இஃப் கர்சம் இஸ் ஈக்குவல் டு எஸ் இல்ல. ஸோ அப்புறம் என்ன பண்ணா வைல் எல் இஸ் லெஸ் தென் ஆர். ஆமா. ஆர் வந்து எல் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. ஆர் வந்து செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. எல் இஸ் லெஸ் தென் ஆர் அண்ட் கர்சம் இஸ் கிரேட்டர் தென் எஸ். 7 இஸ் கிரேட்டர் தென் 2. இப்போ என்ன பண்ணுனா கர்சம் மைனஸ் ஏஆர்ஆர் ஆஃப் எல். ஸோ ஏஆர்ஆர் ஆஃப் எல் வந்து இது 3. ஸோ அத சப்ட்ராக்ட் பண்ணா இது 4 ஆயிரும். அப்புறம் எல் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் கர்சம் இஸ் ஈக்குவல் டு எஸ் இப்போ இல்ல 4 இஸ் நாட் ஈக்குவல் டு எஸ். ஸோ என்ன பண்ணணும் வெறும் ஆர் வந்து ஷிஃப்ட் பண்ணிடணும். நான் இப்போ ஆர் வந்து அவுட் ஆஃப் பவுண்ட் வந்துருச்சு. ஸோ வைல் ஆர் இஸ் லெஸ் தென் லென்த் ஆஃப் ஆர் கண்டிஷன் இது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலா இங்க வந்துரும். ஸோ ரிட்டர்ன் -1 ஆயிரும். அவ்வளவுதான். ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்பெக்டட் ஆன்சர் கூட. இங்க போய் பார்த்தோம்னா இதுதான் நம்ம எக்ஸ்பெக்டட் ஆன்சர். ஸோ இந்த ப்ராப்ளம எப்படி கோட் பண்றதுன்னு நம்ம குயிக்கா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எல், ஆர், கர் சம்ம வந்துனா 0, 0, 0வா இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். இப்போ while r is less than the length of array இல்லனா less than n, ஏன்னா n வந்து length of array, cur plus equal to arr of r. If cur is equal to target sum. So நம்ம current sum வந்து target sum ஆச்சுன்னா அதோட மீனிங் என்னன்னா ஒரு சப் அரே இருக்கு இந்த அரேல, அதோட சம் வந்து டார்கெட் சம்மா இருக்குங்க. ஸோ அந்த கரண்ட் தான் அந்த கரண்ட் சப் அரேயோட சம்ம குறிக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா அந்த சப் அரேயோட இண்டெக்ஸஸ் என்ன எல்லும் ஆரும். ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வந்து எல், எண்ட் இண்டெக்ஸ் வந்து ஆர். ஆனா நான் உங்க பொசிஷன் கேட்டிருக்கிறதுனால நம்ம ரிட்டர்ன் ஆஃப் எல் பிளஸ் ஒன் ஆர் பிளஸ் ஒன் கொடுக்க போறோம். ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? வைல் கர் இஸ் கிரேட்டர் than s and l is less than r. ஸோ சப்போஸ் நம்ம இந்த எலிமெண்ட்ஸ் நான் ஆட் பண்றதுனால நம்ம கரண்ட் சப் அரே சம் வந்து டார்கெட் சம்மோட ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன பண்ணணும்னா அந்த லெஃப்ட்ல இருந்து எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ண ஆரம்பிப்போம். ஆனா நம்ம எல் இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு ஆர் வரைக்கும் வர மாட்டோம். ஏன்? நம்ம ஸ்லைடிங் விண்டோல அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட் இருக்கணும்னால. ஸோ அதுதான் பை கர் இஸ் கிரேட்டர் தென் எஸ் அண்ட் எல் இஸ் லெஸ் தென் ஆர். அப்ப என்ன பண்ணா கர் மைனஸ் ஈக்குவல் டு ஏஆர்ஆர் ஆஃப் எல். இப்போ என்ன பண்றோம்னா சப்போஸ் நம்ம ரைட்ல இருந்து எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி கூட டார்கெட் சம்ல வரலாம். சப்போஸ் நம்ம டார்கெட் சம்ம தாண்டிட்டோம்னா நம்ம சப் அரே சம்மோட லெஃப்ட்ல இருந்து எலிமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணி கூட இந்த டார்கெட் சம்க்கு ரீச் ஆகலாம்ல. ஸோ அதுதான் கர் மைனஸ் ஈக்குவல் டு ஏஆர்ஆர் ஆஃப் எல்க்கு அப்புறம் நம்ம இஃப் கர் இஸ் ஈக்குவல் டு எஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். எல் பிளஸ் ஈக்குவல் டு ஒன் இங்கேயே பண்ணிடும். ஸோ இஃப் கர் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஆன் ரிமூவிங் எலிமெண்ட்ஸ் அதுவும் ஒரு பொட்டன்ஷியல் சொல்யூஷனா இருக்கும். ஸோ ரிட்டர்ன் எல் பிளஸ் ஒன் ஆர் பிளஸ் ஒன். ஸோ ஃபைனலா ஆர் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன். இப்போ எல்லா எலிமெண்ட்ஸும் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு சப் அரேவும் அந்த டார்கெட் சம்மோட வரலன்னா நம்ம என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் ஆஃப் -1. ஸோ அதுதான் கம்பைல் பண்ணலாமா? சரி கம்பைல் ஆயிடுச்சு. நம்ம இதை சப்மிட் பண்ணலாம். ஸோ இதுதான் இன்னைக்கோட ப்ராப்ளமோட சொல்யூஷன். இந்த ப்ராப்ளம் பேர் வந்து இண்டெக்ஸஸ் ஆஃப் சப் அரே சம். இப்படிதான் இது ஒரு ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச் எடுக்கிறோம். அந்த ஸ்லைடிங் விண்டோல லெஃப்ட் இருக்கு, ரைட்டும் இருக்கு. நம்ம ரைட் சைட்ல இருந்து எலிமெண்ட்ஸ் ஆட் பண்றோம் அந்த ஸ்லைடிங் விண்டோ. அந்த ஸ்லைடிங் விண்டோ இந்த எலிமெண்ட்ஸ் ஆட் பண்றதுனால கரண்ட் சம்மா தொட்டுச்சுன்னா அந்த சப் அரேவை நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ஸ்டார்டிங் பொசிஷன், எண்டிங் பொசிஷன். சப்போஸ் இந்த சப் அரே சம் வந்து இந்த டார்கெட் சம்மோட கிரேட்டர் ஆயிடுச்சுன்னா நம்ம லெஃப்ட்ல இருந்து எலிமெண்ட்ஸ் குறைக்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த லெஃப்ட்ல இருந்து எலிமெண்ட்ஸ் குறைக்கிறதுனால சம் வந்து டார்கெட் சம் ஆச்சுன்னா அந்த கேஸ்ல நம்ம சம்ம ரிட்டர்ன் பண்றோம். ஆனா நம்ம அந்த கேஸ்ல தான் ரிட்டர்ன் பண்ணோம் வென் இந்த சப் அரேல அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட் ஆச்சும் இருந்தா. ஸோ அப்பதான் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ சப்போஸ் எம்ப்டி சப் அரே ரிட்டர்ன் பண்ண என்ன டேஞ்சர்? ஸோ சப்போஸ் அவங்க டார்கெட் சம் வந்து 0ன்னு குடுத்துருந்தாங்கன்னா, நான் காமிக்கிறேங்க. ஸோ இப்ப நம்ம சப்மிட் பண்ணலாம் இத. எல் இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டூ ஆர்ன்னு குடுத்துருக்கேன் இப்போ.
பாருங்க, அவங்க டார்கெட் சம்ம 0ன்னு குடுத்துருக்காங்க. நம்ப என்ன பண்ணிடுறோம்னா, நம்ப கோட் இப்ப என்ன பண்ணுதுன்னா, எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுது. அப்புறம் அந்த எலிமெண்ட்ஸ்லாம் தூக்கி போட்டுருது. ஸோ நம்மளுக்கு ஒரு எம்ப்டி சப் அரே ரிட்டர்ன் பண்ணுது. பாருங்க நம்ப லெஃப்ட் இண்டெக்ஸ் வந்து ரைட் இண்டெக்ஸோட கிரேட்டரா ரிட்டர்ன் பண்ணுது. இது தப்பு இல்ல. ஸோ அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட் ஆச்சு அந்த நம்ம அரேல சப் அரேல இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம எல் இஸ் லெஸ் தென் ஆர்ன்னு அனுப்புறோம். ஸோ அப்படிதான் இன்னைக்கோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். நான் நாளைக்கு உங்கள நாளைக்கோட கீக்ஸ் ப்ராப்ளம் ஆஃப் த டே கூட வந்து மீட் பண்றேன். ஸோ அன்டில் தென் கீப் என்ஜாயிங் அண்ட் கீப் கோடிங். பார்க்கலாம்.